கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இந்திய டாபிக் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கானது. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இது சம்மந்தமாக ரெண்டு விதமான கருத்து இருக்குது. ஒரு ஆக்கள் சொல்கிறாங்க இது இருக்குது அப்படின்னு, இன்னொரு ஆக்கள் சொல்கிறாங்க இது இல்லவே இல்லை அப்படின்னு, இன்னொரு ஆக்கள் சொல்கிறாங்க இது உண்மை பாண்டு மெட்டாக்கள் அது பொய் அப்படின்றாங்க. ஒரு சில ஆக்கள் வந்து நான் இதை நம்புகிறேன், முழுமையாக நம்புறேன் அப்படின்றாங்க. ஒரு சில ஆக்கள் எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆக்கள் நான் இதை அடிக்கடி பார்ப்பேன், எஸ் ஐ பிலீவ் இன் தட், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க அந்த பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமான கருத்து இருக்கிற ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விடயத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. இது உண்மையாகவே இது உண்மைதானா அல்லது சும்மா ஒரு கட்டுக்கதையா, அந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கிற ஜோதிடம் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ், சமீபத்தில் பெரியவாவோட ஒரு புக் வாசிக்கும் போது கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அவரோட ஆன்சர். ஸோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லலாமான்னு இருக்கிறேன். இந்த ஜோதிடம் அப்படி என்னும்போது இது இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா, நம்புறது இல்லையா அப்படின்றதுக்கு அவர் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஜோதிடமும் கணக்கும் உண்டு, மேத் அண்ட் திஸ் ஜோதிடம்ஸ் அது சேம் அப்படின்றது அவர் சொல்லியிருக்கார். எப்படி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. இப்போ எனக்கு கூட 3 நிமிஷம் தான் என்னோட கணக்கு இந்த வீடியோ செய்கிறதுக்கு. அந்த மாதிரி ஃப்ரம் மார்னிங்லேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுலேருந்து, ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வாரதுலேருந்து, டிரைவிங்லேருந்து, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, ஷாப்பிங்லேருந்து எல்லாத்துலேயும் கணக்கு இருக்கு இல்லையா. அந்த கணக்கு உண்மை தானே, அதே மாதிரி தான் இந்த ஜோதிடமும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கு அப்படின்னு வரும்போது கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறது, வகுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விடயம் இருக்கலாம். அதை அந்த கணக்கை போடுபவரை பொறுத்து இருக்கிறது. அதாவது ஒரு கணக்கை ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கொண்டே கொடுக்கும்போது அவர் கூட்டி கழிச்சு பெருக்கி பிரித்து பார்க்கும்போது அவர் அதை பிள்ளையா போட்டதால அந்த கணக்கு பிள்ளைன்னு நீங்கள் சொல்லலாமா? இல்லையல்ல. அதே மாதிரி தான் இந்த ஜோதிடமும். ஜோதிடம்ன்றது 100% இருக்கு, 100% அது உண்மை. அதை பார்ப்பவர்கள், அந்த ஜோதிட கணக்கை போடுபவர்களை பொறுத்து இருக்குது அது உண்மையா இல்லையா அப்படின்றது. பெரியவரோட அந்த புக்கு வாசிக்கும் போது எனக்கு இது கிளிக் ஆச்சு. உண்மை இல்லை, அந்த மாதிரி கணக்கும் ஜோதிடமும் ஒன்று தான். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்த அப்புறம் ஐ ஹோப் உங்களில் ஒரு சில ஆக்களுக்கு எஸ் ஜோதிடம்ண்டா இதுதான் மேபி நாங்கள் பார்க்குறாக்கள் அல்லது நாங்கள் இது வரைக்கும் பார்த்தாக்கள் வந்து சரியாக பார்க்காம இருக்கலாம், அல்லது அவர்கள் கூட ஒரு முழுமையான ஒரு ஜோதிடம் சம்பந்தமான ஒரு நாலேஜ் இல்லாமல் பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரலாம். பட் பெரியவருக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் வேண்டாம், கிறிஸ்டல் கிளியராக ஒரு லைனில் ஜோதிடமும் கணக்கும் உண்டு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வச்சதுக்கு. I'll see you in the next video.